ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் மொபைல் இயல். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆயிரக்கணக்கான வீடியோ சஜஷன்ஸ்க்கு மத்தியில் இந்த வீடியோ கிளிக் பண்ணி வந்திருக்க உங்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். ஓகே நண்பா, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க 600 வாட் உள்ள அமேசான் ப்ளூடூத் ஸ்பீக்கரை நம்ம கிவ்வேல தர போகிறோம். அந்த கிவ்வேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸை போக போக சொல்கிறேன். இப்போ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நண்பா. ஓகே நண்பா, இந்த வீடியோவில் நம்ம 15,000 பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமரா மொபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். 15,000 ரூபாய்க்கு ஒரு சில மொபைல்ஸில் நல்ல கேமரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது வைட் ஆங்கிள் சென்சரும் 4K வீடியோ சப்போர்ட் இருக்க மாதிரியும் ஒரு மொபைல்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில மொபைல்ஸில் ரெண்டுமே இல்லாமல் கூட லான்ச் பண்ணுறாங்க. ஸோ எந்தெந்த மொபைல் கேமராக்காக நீங்கள் ஃபோக்கஸ்டாக பார்க்குறீங்கன்னா, எந்தெந்த மொபைல் நல்லாயிருக்கும் 15,000 ரேஞ்சில் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறதா இந்த வீடியோ. அண்ட் ஆல்ரவுண்டர் கேமரா மொபைலையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 15,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் எடுக்க போகிறீங்க, கேமரா உங்களோட ஃபோக்கஸ்னா இந்த வீடியோ உங்களுக்கான தான் மக்களே. நம்ம பார்க்க போகிற மொபைல்ஸோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, யார் யாருக்கு சூட் ஆகும், யார் யாருக்கு சூட் ஆகாது போன்ற எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை முழுமையாகவும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமலும் பாருங்கள். அப்படின்னா தான் நண்பா உங்களுக்கு முழுமையான இன்ஃபர்மேஷன்ஸ்ன்றது கிடைக்கும். ஓகே, இனிமேலும் இந்த வீடியோவில் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம உடனடியாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே நண்பா, இந்த இடத்த தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைலோட நேம் Vivo T4X தான். இந்த மொபைலில் நமக்கு IPS LCD பேனல் தந்திருக்காங்க, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட. அண்டு 1050 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. IPS LCD பேனல் இந்த பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் AMOLED டிஸ்பிளே நிறைய இருக்குது. பட் அதுக்கான ரீசன் இருக்குது, பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஓவராலாக ஒரு டீசென்ட் டிஸ்பிளே நம்ம சொல்லலாம். 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் இருக்குது. 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தான் இருக்குது. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். வைட் ஆங்கிள் கொடுக்கலன்றது ஒரு சின்ன நெகட்டிவாக இருந்தாலும், செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சல் கொடுக்கல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக இருக்குது கேமரா செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும். பட் பர்ஃபார்மன்ஸ் செக்மெண்ட்டில் அந்த மாதிரி இல்லை. ஏன்னா Android 15 கொடுத்து Dimensity 7300 என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை கொடுத்து அதை மேனேஜ் பண்ணிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். UFS 3.1 ஸ்டோரேஜ் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் செக்மெண்ட்னு வரும்போது 8 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. LPDDR4X RAM தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் 7,10,000 பக்கம் 1-2 ஸ்கோர்ஸும் வருது. அண்டு அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க 2 வருஷம் ப்ளஸ் 3 வருஷம் அப்டேட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் இங்கே Vivo சூப்பராக பண்ணியிருக்காங்க. 6500 mAh பேட்டரி, 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் இந்த பட்ஜெட்டும் பார்க்கும்போது எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. இன்ஃபேக்ட் 6500 mAh பேட்டரி கொடுத்தும் 8.09 mm திக்னஸ் தான் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் வெரி குட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 6GB 128GB வேரியண்ட்டை 14,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் மற்றும் IR பிளாஸ்டர் தான் இருக்குது. இங்கே SD கார்டு சப்போர்ட் இல்லை, அது கூட ஓகே. பட் 3.5mm ஆடியோ ஜாக் கூட கொடுக்கல. ஸோ இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன். ஸோ ஓவராலாக இதனோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்க்கும்போது பாசிட்டிவ்ஸ் கண்டிப்பாக இதனோட பேட்டரியை சொல்லலாம், அண்டு இதனோட பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம், அண்டு கேமரா கூட ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட், செல்ஃபி கேமரா கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்தா ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர் மொபைலை அதை ப்ரொமோட் பண்ணியிருப்போம். பட் இப்போதைக்கு ஒரு கேமிங் ஆஸ்பெக்ட் வைஸ் பார்க்குறீங்க, பேட்டரி பேக்கப் வைஸ் பார்க்குறீங்கன்னா நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்டு டிஸ்பிளே AMOLED இல்லாதது அவ்வளோ பெரிய நெகட்டிவாக நான் பார்க்கல. ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுலையாவது ஒன்று காம்ப்ரமைஸ் அவங்க பண்ணுவாங்க, அதை டிஸ்பிளேல பண்ணிட்டாங்க. செல்ஃபி கேமரா பண்ணியிருக்க வேணான்றது என்னோட கருத்தாக இருக்குது. ஓகே நண்பா, இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto G64 தான். இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் Gorilla Glassஸால் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. பட் என்ன வெர்ஷன் சொல்லிட்டு தெளிவான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கல. பேக் பிளாஸ்டிக் பேக் தான், டிசைன் பஞ்சோல் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே சைட் மோட்டரில் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேன்னு பார்க்கும்பொழுது இங்கே 6.65 inches Full HD ப்ளஸ் IPS LCD பேனல் தந்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு ஸ்மூத்தான டிஸ்பிளே தான். பட் AMOLED டிஸ்பிளே இல்லை. ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ். 50+8 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fps நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். இங்கே 4K வீடியோ சப்போர்ட் கொடுக்கல. பட் ப்ரைமரி கேமராவில் OIS கொடுத்துருக்காங்க. பட் இது ஃபோட்டோகிராஃபிக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. Android 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. MediaTek Dimensity 7025 என்ற ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 102 ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 4,90,000 பக்கம் வருது. 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நண்பா. ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. இன்னொரு வருஷம் எக்ஸ்ட்ரா ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் கொடுக்கல. 6000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி இங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கு. மற்றபடி 3.5mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் SD ஸ்லாட், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 8GB 128GB வேரியண்ட்டை 15,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. பட் இப்போது என்ன ப்ரைஸிங்கில் செல் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துடலாம் நண்பா. ப்ரோஸ் இதனோட பேட்டரியை சொல்லலாம், அண்ட் மோட்டோவோட UI சொல்லலாம், அண்ட்
பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் இங்கே 4K வீடியோ சப்போர்ட் இல்லை. பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு பெட்டராக இல்லை. டிஸ்பிளேவுமே AMOLED டிஸ்பிளே இல்லை. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பிடிச்சிருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Realme Narzo 70 Turbo அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கும்பொழுது ஃப்ரண்ட் அண்ட் பேக் என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு கிளியரான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் கிடைக்கல. பஞ்சோல் டிசைன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே இன் டிஸ்பிளேலே கொடுத்துருக்காங்க. 6.67 இன்ச்சஸ் Full HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. 2000 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமிங் சென்ட்ரிக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வைட் ஆங்கிள் கொடுக்கல அப்படின்னு வேணால் நம்ம மனசை தேத்திக்கலாம். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே 1080p வீடியோ 30 fps நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300 எனர்ஜி என்ற ஒரு அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா AnTuTu ஸ்கோர்ஸ்னு வரும்போது இந்த பட்ஜெட்டுக்கு 7,20,000 பக்கம் வருது. ஒரு எக்ஸ்ட்ரானரி ஸ்கோர்ஸ்னு நம்ம சொல்லலாம். 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேப்பர் சேம்பர் கூலிங் டெக்னாலஜி எல்லாமே கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு அண்ட் பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டீசெண்டாக இருக்குது. அபவ் ஆவரேஜ்னு கூட சொல்லலாம். ஹைப்ரிட் SD ஸ்லாட் 3.5mm ஆடியோ ஜாக் அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இதில் இருக்குது. 6GB 128GB வேரியண்ட்டை 17,000 லான்ச் பண்ணாங்க. பட் லான்ச் பண்ணதுலேருந்து 15,000 ரேஞ்சில் தான் சேல் ஆகிட்டு இருக்குது. இருந்தாலும் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துடலாம். ப்ரோஸ்னு வரும்போது இதனோட பர்ஃபார்மன்ஸை நம்ம சொல்லலாம் அண்டு டிஸ்பிளேவை சொல்லலாம், பேட்டரி சார்ஜிங்கை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுக்கல. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. Realme Narzo 70 Turboவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் தாராளமாக நம்ம மொபைலை கன்சிடர் பண்ணலாம். இருந்தாலும் ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்குறது அட்வைசபிளான விஷயம். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் CMF Phone 1 தான். இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட்டில் நமக்கு என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல. பேக் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. அந்த பேக் பிளாஸ்டிக் பேக்கையே நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். பட் அதை தனியாக நம்ம வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்டர்சேஞ்சபிள் பேக் பேனல்னு சொல்கிறாங்க. பஞ்சோல் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். 6.67 இன்ச்சஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ ஒரு நல்ல டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க CMF அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். இங்கே வைட் ஆங்கிள் கொடுக்காதது ஒரு சின்ன நெகட்டிவாக தான் பார்க்கப்படுது. Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. MediaTek Dimensity 7300 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 6,40,000 பக்கம் வருது. 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது நண்பா. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. LPDDR4X RAM டைப்பும் UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி இருக்குது. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸில் நத்திங் சார்ஜரை தரதில்லை. அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது ஹைப்ரிட் SD ஸ்லாட் தந்துருக்காங்க. மற்றபடி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும், 3.5mm ஆடியோ ஜாக்காக இருக்கட்டும், அந்த மாதிரி எந்த வித எக்ஸ்ட்ரா ஃபீச்சரும் இல்லை. 6GB 128GB வேரியண்ட்டாக 16,000 லான்ச் பண்ணாங்க. பட் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் செல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துடலாம் நண்பா. ப்ரோஸ்னு வரும்போது இதனோட டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்ரி, டிசைனை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் பாக்ஸில் சார்ஜரை தரதில்லை. வைட் ஆங்கிள் சென்சர் இங்கே இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் திங் நத்திங்கோட UI ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதுவும் ஒரு சின்ன பாசிட்டிவ். இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. உங்களோட பட்ஜெட் ஓகே. CMF Phone 1 உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா பர்ஃபார்மன்ஸை அதிகமாகவும் ஆக்கியிருக்கலாம், கம்மியாகவும் ஆக்கியிருக்கலாம் ரீசெண்ட் அப்டேட்ஸில். அதற்காக தான் சொல்கிறேன். ஓகே நண்பா, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் Samsung M35 தான். இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட்டில் Gorilla Glass Victusஸால் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான விஷயம் பட்ஜெட் செக்மெண்ட்லேயே ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதுன்றது. அண்ட் பஞ்சோல் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஒரு நெகட்டிவாக தான் பார்க்குறேன். AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதால 6.6 inches AMOLED 120 Hz டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. Full HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட 1000 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. இங்கே பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்து வந்துருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே, மேனேஜபிளாக தான் இருக்குது.
50+8+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, இதில் ஓஏஎஸும் இருக்குது. ஸோ ஒரு சூப்பரான விஷயம், ஸ்டேபிள் வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் நைட் ஃபோட்டோகிராஃபி பெட்டராக கிடைக்கும்ன்றது எதிர்பார்க்கலாம். 4K வீடியோ 30 fps நம்மளால் வீடியோஸும் ஷூட் பண்ணிக்க முடியும். 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30 fps இங்கேயும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட வீடியோகிராஃபர் சென்ட்ரிக்காக பார்க்குறீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் 4K வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயமாகவே இருக்குது. ஆண்ட்ராய்ட் 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Exynos 1380 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. Exynosனாவே நம்ம மொக்கையாக இருக்கும்னு நினைக்க தேவையில்லை. பட் இந்த ப்ராசஸர் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. 13 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 4 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தராங்களாமா. 6000 mAh பேட்டரி, 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தாலும் பாக்ஸில் சாம்சங் சார்ஜரை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் தான் சாம்சங் பொறுத்த வரைக்கும். NFC-க்கான சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை. ஹைப்ரிட் SD ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. 6GB 128GB வேரியண்ட்டை 18,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. பட் இப்போது 15,000 ரேஞ்சில் தான் சேல் ஆகிட்டு இருக்குது. இருந்தாலும் எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம். ப்ரோஸ்னு வரும்போது இதனோட கேமராஸே நம்ம சொல்லலாம். ஏன்னா ஓஎஸ் கொண்ட பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க, வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, செல்ஃபிலையும் 4K வீடியோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தபடியாக பேட்டரி பேக்கப் நல்லாயிருக்கும். சாம்சங்னாவே டிஸ்பிளே நல்லாயிருக்கும். அண்ட் NFC இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிராண்ட் வேல்யூ, சாம்சங்கோட பிராண்ட் வேல்யூவும் நம்ம சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட், பாக்ஸில் சார்ஜர் தராததை நம்ம சொல்லலாம். மற்றபடி பெரிய நெகட்டிவ்ஸாக இந்த மொபைல் எதுவும் பார்க்கல. சாம்சங் ஒரு சூப்பரான மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இருந்தாலும் இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. இந்த கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். இங்கே பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ 1 மந்த்க்குள்ளே 600 லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா இந்த கிவ்அவே நான் கண்டக்ட் பண்ணிடுவேன். ஸோ நண்பா, ஆஃப்டர் ரீச்சிங் 600 வீடியோஸ் இன் 1 மந்த்து நம்ம இந்த கிவ்அவேவோட வின்னரை அனௌன்ஸ் பண்ணுவோம். எத்தனை வீடியோ 600 லைக்ஸை 1 மந்த்துக்குள்ளே ரீச் பண்ணாலும் அத்தனை வீடியோலையும் ஒவ்வொரு வினருக்கு நம்ம இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை கிவ்அவேல தருவோம். ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் பரவாயில்ல, இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். அண்ட் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குன்னா நீங்கள் தயவு செஞ்சு கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ண தேவையில்லை. அண்ட் எனக்கு கொடுங்க அப்படின்ற கமெண்ட் வேணாம் நண்பா. ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோட இறுதிக்கு கொண்ட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.